இந்த யூஎம்பி தேங்காய் எண்ணெய் உடைக்கிறேன்னா காரணம் ஒன்று யூஎம்பியை கொண்டு வந்தார் ரணசிங்க பிரேமதாஸ். அவர் எதுக்கு கொண்டு வந்தார்? அவர் கொண்டு வந்தார் எங்களுக்கு யூனிஃபார்மா அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாரு. அதனால நீங்கள் மலையத்தில் நீங்கள் யோசனை பண்ணீங்க, நீங்கள் எதுக்கு ஓட்டுக்கு வந்தாலும் நாங்கள் கொட்டை குனிஞ்சிக்கிட்டு போனோம். ஆனால் நாங்கள் திருந்திட்டோம். என்ன காரணம்னா, எங்களை குனிய வச்சு எங்கள் மேலே நீங்கள் பச்சை குதிரை தாண்டினீங்க. அந்த பச்சை குதிரை இனி தாண்ட இயலாது. நாங்கள் தொழிலாளி தான். எங்களோட பிள்ளைகள் இந்த மலையகத்தில் வென்றடுக்கும் ஒரு தலை சிமந்த மண்ணனை நாங்கள் மாற்றுவோம். அதுக்காக வேண்டி இந்த தேங்காய் உங்களுக்கு உடைக்கிறது ஒன்று நாங்கள் சாமிக்கு உடைப்போம், இன்னொன்று கேவலமாக ரோட்டில் போகிற பைத்தியக்காரனுக்கு உடைப்போம். நான் இப்போ சொன்ன 2வது பைத்தியக்காரனுக்கு தான் இந்த தேங்காய் உடைக்க போகிறோம். இதை நல்லா பார்த்துக்கிங்க. மலையகத்துக்கு இனி தமிழங்கிற பேரில் வராங்க. எல்லாம் சம்பள ரேட்டுக்கு பேசி 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 பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு கம்பெனிக்காரங்கிட்ட சல்லியை வாங்கிட்டு எங்களை பேசுகிறேன் ஓட்ட மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு பில்டிங் என்ன, கார் என்ன, இந்த வர்ற மாதம் அவனுக்கு கல்யாணம். எங்களை பற்றி நினச்சி பார்த்தானா அவனுக்கு பொண்ணு கொடுக்குறவன் யார்? செருப்பால் அடிக்கணும் அவனை பொண்ணு கொடுக்குறவனுக்கு. வருஷம் காங்கிரஸ்ல 75 வருஷம் எல்லாம் சம்பள ரேட்டுக்கு பேசி 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 பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு கம்பெனிக்காரங்கிட்ட சல்லியை வாங்கிட்டு எங்களை பேசுகிறேன் ஓட்ட மட்டும் வாங்கிட்டு அவனுக்கு பில்டிங் என்ன, கார் என்ன, இந்த வர்ற மாதம் அவனுக்கு கல்யாணம். எங்களை பற்றி நினச்சி பார்த்தானா அவனுக்கு பொண்ணு கொடுக்குறவன் யார்? செருப்பால் அடிக்கணும் அவனை பொண்ணு கொடுக்குறவனுக்கு. செருப்பால் அடிக்கணும். அவன் எங்கூட்டு சல்லியில் கல்யாணம். 75 வருஷம் நாங்கள் காங்கிரஸில் எத்தனை வருஷம் எங்களுக்கு சம்பள ரேட்டு பேசி கொடுத்தானோ ஒன்றுமே இல்லை. மலையகத்துக்கு வந்து சோறும் சாராயத்தையும் கொடுத்து எங்களை செருப்பை கழட்டி வச்சா ஓட்டு போடுங்கிறான். ஓகே. அது பத்தாம இப்ப எங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கறது. அதனால நீங்க எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போனதுக்கு நீங்க முதல்ல வெட்கப்படணும். அந்த பார்லிமெண்ட் போனதுக்கு கேக்காட் பஸ் அங்கிட்டு போடுங்க. பஸ் அடிக்காதே 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 அடிக்காதே. ஐயோ 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 ஐயோ